Hi students, welcome to EduMax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 10th தமிழுக்கான blueprint. So எக்ஸாம்க்கு வந்து 3 to 4 days தான் இருக்கு. So கண்டிப்பா எல்லாரும் நல்ல ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு இருப்பீங்க. So தமிழை வந்து எப்படி நீங்க கவர் பண்ணணும், எந்த ஒரு क्वेश्चनும் மிஸ் அவுட் பண்ணாம எப்படி நீங்க கவர் பண்ணா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். So வீடியோ பார்க்க முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and bell ஐகானையும் லைக் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ உங்களோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் படிப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட 1 மார்க்ஸா. ஸோ 1 மார்க்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 15 வரையும் கவர் ஆயிரும். ஸோ 15 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பகுதி 1ல் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ 1லேருந்து 11 வரையும் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்டாகவே கவர் பண்ணுவாங்க. மேபி 1 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்டீரியர்லேருந்து ஏதாவது கேட்கலாம். பட் புக் பேக் தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும். அண்ட் கொஸ்டின் நம்பர் 12லேருந்து 15 வரை எப்படி கவர் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு பாடல் கொடுத்துட்டு அந்த பாடலை படித்து அதுக்கேற்ற மாதிரி இந்த கடைசியில் இருக்க 3 கொஸ்டின்ஸையும் நீங்கள் வந்து விடையளிக்கணும். ஸோ ஒரு பாடலை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியான விடையை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து எழுதணும். ஆனால் எல்லாமே கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 15 வரையும் உங்களுக்கு எல்லாமே வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் தான். 11 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து வந்துடும். இந்த 3 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்க பாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விடையை வந்து சரியாக தேர்ந்தெடுத்து எழுதணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பகுதி 2. ஸோ பகுதி 2க்கு வந்து உங்களுக்கு 18 மார்க் கிடைக்கும். ஸோ பகுதி 2 வந்து 2 பிரிவாக பிரிக்கிறாங்க. பிரிவு 1ல் வந்து 8 மார்க்கு, பிரிவு 2ல் வந்து 10 மார்க்கு. ஸோ இதில் நீங்கள் எப்படி 18 மார்க்கும் எடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்க குருவினா எல்லாமே கண்டிப்பாக நல்லா பாருங்கள். அண்ட் மனப்பாடம், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக இது வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ எப்படின்னா, ஸோ பிரிவு 1ல் வந்து நீங்கள் 4 வினாக்களுக்கு வந்து விடையளிக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 16லேருந்து 21 வரையும் உங்களுக்கு பிரிவு 1ல் கவர் ஆகும். ஸோ 4 2s are 8 மார்க்ஸ் வந்து பிரிவு 1ல் கிடைக்கும். ஸோ எப்படின்னா வந்து உங்களுக்கு ஸோ திருக்குறள், ஒரு மனப்பாட திருக்குறள் ஒன்று கேட்பாங்க. எது தொடங்கும் இல்லைன்னா எதுலையா முடிகிற குறள் வந்து கேட்பாங்க. அண்ட் ஒன்றுத்துக்கும் வந்து 2 மார்க். அண்ட் எப்படின்னா இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விடையை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வினா நீங்கள் வந்து அமைக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த 4 கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு செய்யுள் ரிலேட்டடாக இருக்க வந்து குருவினால தான் கேட்பாங்க. ஸோ குருவினா நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இந்த 4 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு வந்து வினா அமைக்க, திருக்குறள் அதெல்லாம் கேட்குறதுனால இந்த பிரிவு வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிரிவு 2, பகுதி 2ல் பிரிவு 2. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 28 வரையும் கவர் ஆகும். ஸோ பிரிவு 2ல் நீங்கள் வந்து 5 வினாக்களுக்கு விடையளிக்கணும். ஸோ 5 2s are 10 மார்க் வந்து உங்களுக்கு இந்த பிரிவு 2ல் கவர் ஆயிரும். ஸோ பிரிவு 2 வந்து அவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 7 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த 7ல் நீங்கள் வந்து 5 செலக்ட் பண்ணி எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பகுபத உறுப்பிலக்கணம். ஸோ புக் பேக்கில் இருக்க வந்து பகுபத உறுப்பிலக்கணம் கொஸ்டின்ஸ் வந்து என்ன இருக்கோ அதெல்லாம் நல்லா போட்டு பாருங்கள். மோஸ்ட்டாக புக் பேக்லேருந்து கவர் பண்ணுவாங்க. புக்கின் சைட்லேருந்து பகுபத உறுப்பிலக்கணம் கேட்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொற்கள். ஸோ கலைச்சொற்கள் வந்து எல்லா லெசனுக்கும் பின்னாடியும் வந்து ஒரு இயலுக்கு பின்னாடி வந்து கலைச்சொற்கள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கலைச்சொற்கள் வந்து எழுதிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இலக்கணத்திலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இலக்கணத்திலேருந்து வர ஒரு குருவினா வந்து ஒன்று கேட்பாங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்கிற வந்து 3-4 கொஸ்டின்ஸுமே மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு உரைநடை ரிலேட்டடாக இருக்க குருவினா. ஸோ இது ஃபுல்லாகவே பகுதி 2 வந்து குருவினா தான். ஸோ குருவினா பார்த்துட்டிங்கனாலே வந்து நீங்கள் எழுதிடலாம். இது வந்து செய்யுள்லேருந்து கேட்குற குருவினா வந்து பிரிவு 1ல் கேட்பாங்க. உரைநடையிலேருந்து வர குருவினா வந்து பிரிவு 2ல் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து குருவினா எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா பிரிவு 2 வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா குருவினா 3 கேட்டுட்டு 1 வந்து உங்களுக்கு ஏதாவது மொழிபெயர்ச்சியிலேருந்து ஏதாவது ஒன்று அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து 4 குருவினாவாக கேட்குற சான்ஸ் தான் நிறைய இருக்குது. அண்ட் பிரிவு 2ல் வந்து உங்களுக்கு 18 மார்க் கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பகுதி 3ல் வந்து உங்களுக்கு 18 மார்க் இருக்கா. ஸோ 18 மார்க்கு 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. ஸோ பிரிவு 1ல் வந்து உங்களுக்கு 6 மார்க்கு, பிரிவு 2ல் வந்து 6 மார்க்கு, பிரிவு 3லேயும் உங்களுக்கு 6 மார்க். ஸோ டோட்டலாக வந்து 18 மார்க்கு. ஸோ பிரிவு 1ல் வந்து நீங்கள் வந்து எப்படி
கொஸ்டின்ஸ் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ 3 கொஸ்டின் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் வந்து நீங்கள் எடுத்து செலக்ட் பண்ணணும். ஸோ எல்லாமே வந்து இதில் சிறுவினா தான். ஸோ பிரிவு 2 வந்து உங்களுக்கு குறுவினா, பிரிவு 3 வந்து சிறுவினா. ஸோ இது வந்து சிறுவினா, உரைநடையில் இருக்க சிறுவினா வந்து உங்களுக்கு இதில் கேட்பாங்க. ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் சிறுவினான்னு கவர் பண்ணிட்டீங்கனாலே இதை ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஒன்று ஈஸியாக ஒன்று கேட்குறது என்னென்னா உரை பற்றி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கு அதை படித்தா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக தான் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பிரிவு 2. ஸோ பிரிவு 2லேயும் அதே மாதிரி தான் 3 கொஸ்டின் கொடுத்துட்டு அதில் 2க்கு வேணும், 2க்கு நீங்கள் வந்து விடையளிக்கணும். ஸோ இது வந்து 1 மனப்பாட பாடல் வந்து கொடுப்பாங்க, 2 மனப்பாட பாடல் 1.5 மார்க் 1.5 மார்க் வந்து 2 பாடலுக்கும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மனப்பாட பாடல் அப்படி வேணால் கேட்கலாம். ஸோ ஒரு மனப்பாட பாடல் ஒன்று கொடுத்துட்டு 2 சிறுவினா கேட்பாங்க, செயல் ரிலேட்டடாக இருக்க வந்து சிறுவினா. ஸோ புக் பேக்கில் இருக்க சிறுவினாவை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக பிரிவு 3ல் வந்து நீங்கள் உங்களுக்கு 6 மார்க் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து 3 கொஸ்டின் கொடுத்துட்டு 2 கொஸ்டின் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இலக்கணம் தான். இலக்கணத்தில் அழகிட்டு வாய்ப்பாடு இல்லைன்னா இலக்கண அணி. ஸோ இலக்கண அணி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை எழுதிடுவீங்க. அண்ட் இலக்கணம் ரிலேட்டடாக இருக்க சிறுவினா. ஸோ அதுதான் வந்து இதில் கேட்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உரைநடை ரிலேட்டடாக இருக்க சிறுவினா, செகண்ட் வந்து உங்களுக்கு செய்யுள் ரிலேட்டடாக இருக்க சிறுவினா, தேர்டு வந்து உங்களுக்கு இலக்கணம் ரிலேட்டடாக இருக்க சிறுவினா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு 3ஆக கவர் ஆகும். பகுதி 1ல் வந்து ஃபஸ்ட்டு செய்யுள் ரிலேட்டடாக இருக்க குருவினா, அப்புறம் இலக்கண குருவினாவும் உரைநடை குருவினாவும் வந்து ஒரே இதாக கொடுத்துட்டாங்க. ஆனால் பகுதி 3ல் வந்து உங்களுக்கு செய்யுள் குருவினா தனியாக, உரைநடை குருவினா தனியாக, இலக்கண குருவினா தனியாக வந்து ஆப்ஷன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பகுதி 4க்கு வந்து உங்களுக்கு 25 மார்க் கிடைக்கும். ஸோ 25 மார்க் எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா வந்து நீங்கள் 5 கொஸ்டினுமே வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இல்லைனா ஆலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பகுதி 4ல் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு செய்யுள்லேருந்து இருக்க நெடுவினா. ஸோ செய்யுள் நெடுவினா வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 38 வந்து 2 ஆர் சாய்ஸஸ் கொடுப்பாங்க. ஆர் சாய்ஸஸில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எழுதிக்கலாம். அண்ட் 39 அந்த கேள்வி வந்து உங்களுக்கு கடிதம் தான். ஸோ 2 கடிதம் கொடுத்துருப்பாங்க, 2 கடிதமில் வந்து ஏதாவது ஒரு கடிதம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை எழுதணும். அண்ட் 40 கொஸ்டின் நம்பர் 40 வந்து காட்சியை கண்டு கவிஞர் எழுத. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சர் ரிலேட்டடாக வந்து நீங்கள் தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஒன்று கொடுத்துருப்பாங்க ஒரு பிக்சர், அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணணும். அண்ட் 41 வந்து ஈஸி தான். ஸோ ஒரு விண்ணப்ப படிவம் வந்து அதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த படிவம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபார்ம் ஃபில்லிங் மாதிரி தான் உங்களுக்கு இது இருக்கும். இது வந்து எல்லாருமே ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் பகுதி 42 வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒன்று வந்து புக் பேக்கில் இருக்க மொழிபெயர்ப்பு. ஸோ மொழிபெயர்ப்புலாம் வந்து பெரிய பத்தி மாதிரி கொடுத்துட்டு அதுக்கேற்ற இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு தமிழில் வந்து மொழிபெயர்ப்பை சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆர் சாய்ஸஸ் எது கேட்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று வந்து ஹெட்டிங் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இல்லை பாயிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதுனா அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ பகுதி 4ல் வந்து உங்களுக்கு 5 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கணும். ஸோ 1 வந்து நெடுவினா, 1 வந்து கடிதம், 1 வந்து கவிஞர், 1 வந்து படிவம், 1 வந்து மொழிபெயர்ப்பு, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்தி வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக உங்களோட பகுதி 5க்கு வந்து உங்களுக்கு 24 மார்க் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் நிறைய டைம் எடுத்து எழுதுறது. ஸோ இதை நீங்கள் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ நல்லா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுறதுக்கு. அண்ட் இது எப்படி நீங்கள் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம், அவங்களோட வந்து ஆன்சர் கீ எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். ஸோ பகுதி 4ல் வந்து 24 மார்க்ஸ் இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 43. ஸோ 43ல் வந்து இல்லைன்னா 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இது வந்து உரைநடை ரிலேட்டடாக இருக்க நெடுவினா தான் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 44ல் வந்து உங்களுக்கு இல்லைன்னா இது வந்து ஒரு விரிவான கட்டுரை.
ஸோ ஏதாவது கட்டுரை வந்து 2 ஆப்ஷனில் கொடுத்துட்டு உங்களை எழுத சொல்லுவாங்க. அண்ட் 45 இல்லைன்னா வந்து பொது கட்டுரை. ஸோ ஏதாவது பொதுவாக ஒன்று அவங்களே கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து கட்டுரை எழுத சொல்லுவாங்க. ஸோ இதில் கட்டுரை வந்து நீங்கள் எப்படி எழுதணும், கொஸ்டின் ஆன்சருக்கு வந்து எப்படி இருந்தால் உங்களுக்கு நான் ஃபுல்லாக மார்க் கொடுப்பாங்க, மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கான்ட்ரஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.